guys, welcome back to another episode of PSCC complete tutorial. So episode 2 la nam paaka poradhu introduction to tools. First nama paaka pora tool name enadhina marquee selection tool. So marquee selection tool na simple, so ungalku therinja oru rectangle da. So நீங்க பாத்தீங்கன்னா எப்படி நீங்க ஒரு செலக்ஷன் பண்றதுன்ற பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் நீங்கள் உங்கள் ப்ராஜெக்டில் வச்சு ஒரு ட்ராக் பண்ணுங்கள், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு செலெக்ஷன் ஆகிடும். ஸோ நான் ஷோ டேக்ஸ் ஆப்ஷன் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு லேயர் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிளுக்கு நான் என்னோடய டெக்ஸ்ட் லேயர் நான் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்த, அதாவது வந்துட்டு நான் இந்த டுட்டோரியல்ன்ற வேர்டை மட்டும் நான் வந்துட்டு ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணிட்டேன். ஸோ ரெக்டாங்கிள் டூல்ஸ் வச்சு, ஸோ இதே மாதிரி தான். ஸோ இதான் ரெக்டாங்கிள் டூல். ஸோ இந்த டூல் வச்சு நீங்கள் இன்னும் பல விஷயம் பண்ணலாம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அப்கமிங் எபிசோட்ஸில் நம்ம பார்ப்போம். ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் என்ன ஆப்ஷன் வேணால் இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ நான் என்னென்ன ஆப்ஷனுன்றதை நான் சும்மா சொல்லிடுறேன். ஸோ கட், காப்பி ஆர் எக்ஸ்ட்ராக்ட், கிளியர், ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்ட்டு இன்னும் நிறைய இன்வர்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் பற்றி நான் பார்த்தீங்கன்னா எபிசோட் 3 இல்லைனா வந்துட்டு அதுக்கு மேலே ஏதாச்சும் எபிசோட் போட்டேன்னா அதில் வரும். ஸோ நம்ம பேசிக் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் எல்லாத்தையும் நம்ம பார்ப்போம் கூடிய விரைவில். ஸோ மோடு ப்ளஸ் அப்படின்ட்டு உங்களுக்கு கீழே ஒன்று இருக்கும். ஸோ அப்படின்னா என்னதுன்னீங்கன்னா, ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா டுட்டோரியல்ன்ற ஒரு இடத்தையும் அப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் இருக்கிற IAL மட்டும் நான் தனியாக செப்பரேட் பண்ணணுன்னு நினைக்கிறேன். அப்போ மட்டும் என்னால் பார்த்தீங்கன்னா கொடுக்க முடியாது. இப்போ நான் மோட் மைனஸில் கொடுத்துருக்கேன். என்னால் பார்த்தீங்கன்னா எந்த செலெக்ஷனும் பண்ண முடியல. ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா நார்மல் மோடில் வச்சுருக்கேன். ஸோ நான் பார்த்தீங்கன்னா இந்த OOS செப்பரேட் பண்ணணும், இந்த PSCC கம்ப்ளீட் டுட்டோரியல் நான் வந்துட்டு அதையும் நான் செலக்ட் பண்ணால் என்னால் முடியாது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஹோல் ஏரியாவும் தான் ஆகும். பட் நீங்கள் வந்துட்டு இங்கே ஒரு டிவைடர் இருக்காது. ஸோ நான் இப்போ மோட் ப்ளஸ் வைக்கிறேன். அண்ட் ஒரு 2 ஏரியா பார்த்தீங்கன்னா 2க்கும் மேலே ஏரியா பார்த்தீங்கன்னா என்னால் செலக்ட் பண்ண முடியும். ஸோ நான் லேயர் ஃப்ரம் செலெக்ஷன் கொடுத்தாலும் நான் செலக்ட் பண்ண ஏரியா மட்டும் கம்ப்ளீட்டாக விசிபிளாக தெரியும். இப்போ நான் மோடு நார்மலில் வைக்கும்போது என்னால் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ பக்கத்தில் இருக்க கார்னர்ஸ்னால் என்னன்றதை பார்த்துக்கலாம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா இப்போ கார்னர் 50ல் வச்சுருக்கேன். பட் உங்களுக்கு நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக 0ல் வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0ல் இருக்கும்போது இந்த எஜ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ரெக்டாங்கிள் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா கார்னர் ஒரு 30 பிக்சல்ஸ் வச்சுக்கிறேன். ஸோ PXனா பிக்சல்ஸ். ஸோ நான் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு ரெக்டாங்கிள் வரையும்போது பார்த்தீங்கன்னா அந்த எஜ்ஜெலாம் பார்த்தீங்கன்னா கர்வாக இருக்கும். லைக் கிளாஸ் மார்ஃபிசம் டிசைனுவாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கர்வ் டிசைன் யூஸ் பண்ணும்போது நல்லாயிருக்கும். அதே மாதிரி இங்கேயே நம்ம பார்த்தீங்கன்னா கார்னர்ஸ் யூஸ் பண்ணி தான் நான் இந்த ரெக்டாங்கிள் பண்ணிடுறேன். ஸோ இன்ட்ராக்ஷன் டு டூல்ஸ் அதையும் பார்த்தீங்கன்னா உங்களால் அந்த கார்னர் பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் பார்த்தீங்கன்னா கார்னர்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பல இடத்துலையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சிம்பிள் தான். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள் செலெக்ஷன் டூல். ஸோ உங்களுக்கு ஆண்ட் ஏரியாஸ் ஒன்று இருக்குது, பட் அது உங்களுக்கு தேவைப்படாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சர்க்கிள் செலெக்ஷன் டூல். ஸோ சர்க்கிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ நீங்கள் நார்மலாக ரெக்டாங்கிளில் பண்ண மாதிரி நீங்களே வரைஞ்சிக்கலாம். இங்கே நான் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சர்க்கிள் கொடுத்துக்கிறேன். ஸோ ஜஸ்ட்டு நான் ஒரு ஓவல் மாதிரி ஷேப்பில் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ ஓவல் ஷேப் கொடுத்துட்டு அதே மாதிரி தான் உங்களுக்கு ஒரு செலெக்ஷன் வந்துடும் உங்களுக்கு. ஸோ அந்த செலெக்ஷன் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு சர்க்கிளாக வேணும், இது ஓவலாக இருக்குது அப்படின்னீங்கன்னா, ஸோ லாக் ஆஸ்பெக்ட் ரேஷியோன்றது ஆப்ஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபார்மில் இருக்கும். அதை வச்சு நீங்கள் ஒரு ஓவலாக சர்க்கிளாக கூட மாற்றிக்கலாம். இதை பற்றி கிளியராக டிஃபைன் பண்ணுற வீடியோ பார்த்தீங்கன்னா அப்கமிங் எபிசோட்ஸில் வரும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற பாலிகன் செலெக்ஷன் டூல். ஸோ இந்த செலெக்ஷன் டூல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை வச்சுனா நம்ம ரெண்டர்ஸ்லாம் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளோட பழைய ரெண்டர் வீடியோ பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாலிகன் செலெக்ஷன் டூல் அப்படின்னா எப்படி ஒர்க் ஆகுன்றதை நான் சொல்லிடுறேன். நான் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு லேயர் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ லேயர் செலக்ட் பண்ணிட்டு ஷோ பாயிண்டர்ன்ற ஆப்ஷனை கொடுத்துக்கிறேன். ஸோ ஜஸ்ட்டு உங்களுக்கு பர்ஃபெக்டாக வேணும்னா ஷோ பாயிண்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாலிகன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஸ்ட்ரெயிட் லைன்ஸாக இருக்கும், கர்வாக இருக்காது. அதே மாதிரி உங்களுக்கு இங்கே கர்வ் ஆப்ஷனும் இங்கே இருக்காது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் இந்த ஷோ பாயிண்டர் வச்சு செலக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஒரு சர்க்கிள் இருக்கும். ஸோ நீங்கள் உங்களால் எவ்வளோ முடியுமோ நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா சும்மா நான் கிறுக்கிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு இங்கே ஒரு சர்க்கிள் உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ண இடத்துலையே. ஸோ அதில் நீங்கள் நிறுத்தும் போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் செலெக்ஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒன்று எல்லாமே கரெக்டாக இருக்கும், எந்த விதத்துலையும் கர்வ் இருக்காது. ஸோ நீங்கள் ஃப்ரீ ஹேண்டாகவும் பண்ணலாம். ஸோ ஷோ பாயிண்ட்டை கொடுத்து தான் பண்ணணும், டெண்டர் ரூலும் இல்லை. ஸோ இதே மாதிரி தான் சிம்பிள். ஸோ பாலிகன் செலெக்ஷன் டூல். இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லாசோ செலெக்ஷன் டூல்.
ஸோ லாஸோ செலெக்ஷன் டூல்னா என்னது அப்படின்னீங்கன்னா ஃப்ரீ ஹேண்ட். ஸோ அதில் கர்வ் பண்ணலாம், ஸ்ட்ரெயிட்டாக வரையலாம். பட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளாகவே இருக்காது. நான் ஒரு சர்க்கிள் வரையினா கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அளவுக்கு அப்பப்போ கர்வாகி தான் வரும். ஸோ அது பார்த்தீங்கன்னா அவ்வளோவா இருக்காது. ஸோ பட் நீங்கள் ஒரு சின்ன ஏரியா பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்படி பண்ணலாம். ஸோ பாலிகன் செலெக்ஷன் டூலில் இருந்த மாதிரி உங்களுக்கு அந்த சர்க்கிள்லாம் இருக்காது. ஸோ நீங்கள் எங்கே கொண்டு போய் முடிக்கிறீங்களோ அங்கேயே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு லைன் உங்களுக்கு செப்பரேட் ஆகிடும். ஸோ போன செலெக்ஷன் பண்ண முடியல அது மாதிரி ரேண்டமாக ஏதாச்சும் செலெக்ஷன். ஸோ நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிறது மேஜிக் வேன் டூல். ஸோ மேஜிக் வேன் டூல் என்னதுன்னா நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஏரியா நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க, ஆட்டோ செலக்ட் பண்ணும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா மோடு இதுலேயும் இருக்கும். ஸோ டாலரன்ஸ் இருக்கும். ஸோ இந்த டாலரன்ஸ்னால் என்னன்றது பார்ப்போம். ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா டாலரன்ஸ் 0ல் வச்சுருக்கேன். ஸோ 0ல் வச்சு இப்போ நான் பார்த்தீங்கன்னா இந்த ரெக்டாங்கில் ஒயிட் பாக்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒயிட் பாக்ஸும் செலக்ட் ஆகிருக்கும். உங்களுக்கு ஆஸ் வெல் அஸ் அந்த பிளாக்கான அந்த ரெக்டாங்கிள் டூல் இருக்குது பார்த்தீங்கன்னா அதோட இதுவும் செலக்ட் ஆகிருக்கு. இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன்ஸ் வச்சு எக்ஸ்ட்ரா பண்ணும்போது பிளாக் சம்டைம்ஸ் போது ஒயிட் போகுது. இது பார்த்தீங்கன்னா டாலர் 0வாக இருக்கிறதால உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக எல்லா ஏரியாவும் செலக்ட் ஆகிறதில்ல. இப்போ நான் டாலர் ஒரு 120 கிட்ட வச்சுக்கிறேன். ஸோ 128 198 வச்சுக்கிறேன். இப்போ நான் பார்த்தீங்கன்னா பிளாக் ஏரியா மட்டும் செலக்ட் பண்ணால் பிளாக் ஏரியா சூப்பராக செலக்ட் ஆகிடும். இந்த மாதிரி நீங்கள் ரேண்டமாக செலக்ட் பண்ணாமல் நீங்கள் மோட் ப்ரெஸ் வச்சு செலக்ட் பண்ணால் உங்களுக்கு செலக்ட் ஆகிடும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒயிட் செலக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த ரெக்டாங்கிளும் தனியாக செலக்ட் ஆகிருக்கும். இந்த ஒயிட் கலர் பேக்ரவுண்டு செப்பரேட்டாக ஆகிருக்கும். ஸோ நீங்கள் கிளியர் ஆர் எக்ஸ்ட்ராக்ட் ஆர் காப்பி ஆர் கன்சிடர் சொல்லலாம். நீங்கள் எது கொடுத்தாலும் செலெக்ஷன் பண்ணிங்கன்னா மேஜிக் வேன் அப்பப்போ நெக்ஸ்ட்டு ப்ரெஷ். ஸோ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ப்ரெஷ் மாதிரி தான் இருக்கும். பட் உங்களுக்கு செலெக்ஷனுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா PSCCயில் சூப்பராக ஒர்க் ஆகுது. ஸோ நிறைய பேருக்கு இந்த ப்ரஷ் செலெக்ஷன் டூல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் டூல்ஸு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குவிக் செலெக்ஷன் டூல். ஸோ குவிக் செலெக்ஷன் டூல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோவா ஒர்க் ஆகாது. ஸோ அவ்வளோவா ஒர்க்கும் ஆகலை. பட் பார்த்தீங்கன்னா நீங்கள் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒர்க் ஆகுது. பட் அப்பப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன லேக் ஆர் ஷட்டர் இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நான் கூட பார்த்தீங்கன்னா குவிக் செலெக்ஷன் டூல் பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் கலர் செலக்ட் பண்ணேன். பட் பார்த்தீங்கன்னா எங்கள் பேக்ரவுண்ட் சைட் செலக்ட் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் ப்ரஷ் சைஸுக்கு ஏற்றபடி நீங்கள் கூட வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் மோட் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தானாகவே செலக்ட் ஆகிடும். மைனஸ் வச்சாலும் சரி, இல்லை நார்மல் மோட் வச்சாலும் சரி உங்களுக்கு மோட் ப்ளஸில் தான் செலக்ட் ஆகும். ஸோ அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரஷ் செலெக்ஷன் டூல். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நிறையா விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ட். இது பார்த்தீங்கன்னா கலர் பேலட். ஸோ கலரில் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சைஸ், ஹார்ட்னஸ், ஃப்ளோ, ஒபாசிட்டி எக்கச்சக்க ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ சைஸ்லாம் உங்களுக்கே தெரியும் அந்த ப்ரஷோட சைஸ். இப்போ நான் ஃபுல் சைஸில் வச்சுருக்கேன் 200 எல்லாமே மேக்ஸிமம் செட்டிங் வச்சுருக்கேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு சர்க்கிள் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நான் வரைஞ்சேன்னா ஒயிட் கலர் நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ ஒயிட்லேயே வரையுது. இப்போ நான் பிங்க் கலர் வச்சுன்னா எனக்கு பிங்க் கலர்லேயும் பார்த்தீங்கன்னா இப்போ ஆகுது. ஸோ ப்ரஷ் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒபாசிட்டி கம்மி பண்ணணும், இல்லைன்னா வந்து சைஸ் வச்சுக்கலாம். ஸோ நல்லா நான் இந்த லைட் ஒன்றில் வச்சுருக்கேன். ரொம்ப சின்னான்னு தெரியுது. இப்போ நான் பார்த்தீங்கன்னா சைஸ் பெருசாக வச்சுருக்கேன். அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு பெருசாக தெரியும். ஹார்னஸ் 0ல் இருந்து எப்படி இவ்வளோ இருக்கும் அப்படின்னா ஸோ உங்களுக்கு 2 கார்னர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி ஃபேடான ஒரு இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளோன்றது என்னது பார்த்துக்கிறோம். ஸோ ஃப்ளோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஹார்னஸ்க்கு கொஞ்சம் ஈக்குவல் தான். ஸோ உங்களுக்கு அந்த 2 கார்னர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஃபேடு ஆன மாதிரி உங்களுக்கு இருக்கும். நெக்ஸ்ட் ஒபாசிட்டி உங்களுக்கே தெரியும். ஒபாசிட்டினா என்னது. ஸோ ஒபாசிட்டி கம்மியாச்சிங்கன்னா அந்த ப்ரஷ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஒபாசிட்டி செட் பண்ணுற அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியாக தெரியும். ஸோ உங்களுக்கு ரைட் சைட் கார்னர் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயராக கொடுத்துருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா ப்ரெஷ்ஷுக்கான ஏற்கனவே செலக்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ வச்சுக்கலாம். பார்த்து நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. நான் அப்பப்போ என்னோட ஒரு சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா நான் ஹாட் ஸ்டோன் பேட்டர்ன். ஸோ இதான் நான் ஒரு சில விஷயங்கள் பற்றி நான் கரையில் போட்டுருக்கேன். ஸோ பேக்ரவுண்ட் ஒயிட் கலர் வச்சு ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் இங்கே ஒரு ஸ்லைடர்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஸ்லைடர் நீங்கள் ஏற்றும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனித்தனியாக
ப்ரஷ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவ்வளோவா வேலை செய்யலை. ஸோ PSCC கிரியேட்டர் என்ன அப்டேட் கொடுத்தாங்களான்னு தெரில. ஸோ நானும் பண்ணுறதுக்கு பார்த்தா வேலை செய்யலை. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நம்ம எரேசர் டூலுக்கு வந்தாச்சு. ஸோ எரேசர் டூல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக வேலை செய்யுது. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் எரேஸ் பண்ணணும்னு இருந்துச்சுன்னா நீங்கள் எரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த லேயரை செலக்ட் பண்ணி இப்போ உங்களுக்கும் பண்ணிங்கன்னா ப்ரஷ்ஷு, ஹார்னர், சைஸ் எல்லாத்தையும் உங்களுக்கே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் என்ன வேணுமோ எரேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம முடிச்சாச்சு. ஸோ அவ்வளோதான். ஸோ நான் இங்கே ஒரு சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நான் சொல்லிடுறேன். டிப்பு, ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் இங்கே ஒரு செலெக்ஷன் ஆகிருக்கு, பட் நீங்கள் வேறு ஏரியாவில் பெயிண்ட் பண்ணணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த ப்ரெஷ்ஷு வேலை செய்யாது. அந்த செலெக்ஷனுக்குள்ளே நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ப்ரெஷ்ஷு ஒர்க் ஆகும். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டிப்பு. ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா ப்ரெஷ் பண்ணும்போது வேலையை செஞ்சுருக்காது. ஸோ ஏன்னா நான் எக்ஸ்பீரியன்ஸ்ட். ஸோ எனக்கே பல முறை வேலை செய்யாது. ஸோ நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோவில் நம்ம பார்த்திங்கன்னா இன்னும் நிறையா எபிசோட்ஸ் இருக்குது. இது 30 எபிசோட்ஸ் கிட்ட போகணும்னு நினைக்கிறேன். ஸோ சூன் எவ்வளோ எபிசோட்ஸ் வருதுன்றதை பார்க்கலாம். ஸோ ஓகே கைஸ், ஸோ நம்ம வீடியோ முடிச்சாச்சு. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு சில ஆப்ஷன்ஸ் நான் காமிச்சிருக்க மாட்டேன். ஸோ ஏன்றது உங்களுக்கே தெரியும். ஸோ ஏன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பராக ஒர்க் ஆகாது. அதே மாதிரி உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் தி டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த இதெல்லாம் வேலை செய்யாது. ஸோ ஒரு வேளை நீங்கள் புதுசாக நீங்கள் PSCC க்ரியேட் பண்ணலாமே ப்ரோ அப்டேட்டட் வெர்ஷன்னிங்கன்னா ஸோ உங்களாலே பண்ண முடியும், வேறு லெவல் ப்ரோ அப்படின்லாம் நீங்கள் கேட்பீங்க. பட் அதான் இங்கே வாய்ப்பே இல்லை. ஸோ PSCC க்ரியேட்டர்னு யாருமே இங்கே தெரியாது. ஸோ தெரியாது மீன்ஸ் யாருமே PSCC மொபைல் ஆப் டெவலப் பண்ணது யாருன்னே தெரியாது. ஸோ நீங்கள் போய் அந்த க்ரியேட்டரை கண்டுபிடிச்சி நீங்கள் PSCC நியூ வெர்ஷன் கொடுங்க அப்படின்னு நீங்கள் கேட்டாலும் அந்த க்ரியேட்டர் வாங்கிட்டு பலான்னு மூஞ்சிலே விடுவார். ஸோ இந்த மாதிரிலாம் நடக்கும். ஏன்னா நானே பார்த்தீங்கன்னா சரி ஓகே வரலையே அப்படின்ட்டு ஹூ டிஸ்கவர்டு PSCC ஃபார் மொபைல் அப்படின்னு நான் போட்டேன். ஸோ கூகுளில். ஸோ ஏன்னா கூகுள் அக்கா தெரியாதது எதுவுமே இல்லைன்ட்டு நான் போட்டேன். பட் கூகுள் அக்கா பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப்பை காமிக்கிறாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வேலை செய்யலை. ஸோ எபிசோட் 3ல் மீட் பண்ணுறேன். ஸோ ஆஃப்டர் எபிசோட் 3 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேக் வீடியோ நான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ இதுமாரி பார்த்தீங்கன்னா 3 எபிசோட் ஒன்ஸ் ஒரு பேக் வீடியோ வரும். ஸோ ஸ்டே டியூன் கைஸ். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணிடுங்க. ஸோ பை கைஸ்.